ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். மற்றொரு ஷார்ட் வீடியோ உண்டு. இன்றைய இந்த ஷார்ட் வீடியோ இது சம்பந்தமானு சொன்னால், இப்போ ஒரு அண்மை காலங்களில் ஏறத்தாழ ஒரு ஒன்றரை மாதமாக எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியான்னு சொன்னால் செய்திகள், வானொலி, தொலைக்காட்சி எல்லா இடமும் பார்த்தா ஒரு நியூஸ் ஒன்று கூடுதலாக பரவிட்டு இருக்குன்னு சொன்னால், அந்த இலங்கையில் வந்து ஒரு அரிசி ஆலையிட்டு ஒரு முதலாளிகளால் அவர் முன்னாள் ஒரு ஜனாதிபதியின் சகோதரர் ரோல்ஸ் ராய்ஸ் என்ற ஒரு அதிசொகுசு காருண்ட இறக்குமதி செய்ததாகவும் அதில் பெறுமதி ஏறத்தாழ 100 கோடி 92 கோடி என்று சொன்னாங்க. அதில் உண்மையான பெறுமதி தெரியல. ஏறத்தாழ 100 கோடி அளவிலான பெறுமதியான அந்த காரை இறக்குமதி செய்திருக்கிறார் என்று சொல்லியும், தற்பொழுது மிக அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய இன்னொரு சகோதரர் வந்து அவரும் வந்து ஒரு உலகமான ஹெலிகாப்டர் ஒன்றையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார்னு சொல்லியும், அவரும் தற்பொழுது இன்னும் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொள்வனவு செய்ததாக பல செய்திகள் வருது. இதில் எவ்வளவு வீதம் இந்த செய்திகளில் உண்மை இருக்கு இல்லை என்ற விஷயம் தெரியல. ஆனாலும் அது உண்மையான விஷயங்களை தான் இருக்க வேணும் என்று சொன்னால், சில புகைப்படங்கள், சில நேர்காணல்களை பார்க்கும் பொழுது அப்படியான நிலைமைகள் இருக்கலாம், அவர்கள் அதை கொள்வனை செய்திருக்கலாம். ஆனால் நான் இன்றைய கதைக்க வர விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே அந்த முதலாளிகள், அந்த அரிசி ஆலையின் முதலாளிகள் வந்து இவ்வளவு காலமாக அவர்கள் செய்த வியாபாரம் வந்து அரிசி ஆலை நடத்தினதுதான் உண்மையிலே அவர்களோட வியாபாரம். உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரிசி என்பது வந்து உண்மையிலே ஒரு அத்தியாவசிய பொருள் தானது. மக்களின் 3 வேளை உணவில் ஒரு வேளை உணவு ஒரு அரிசியோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதாலே இந்த அரிசியை வியாபாரம் செய்து இவர்கள் இவ்வளவு பணம் உழைத்திருக்கிறார்கள் என்பது பலர் நினைக்கலாம். அவர்கள் வந்து அவர்களின் சொந்த முயற்சியால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அது உழைத்திருக்கிறார்கள். உண்மைதான், ஒரு வியாபாரம் என்றால் கஷ்டப்பட்டு தான் உழைத்திருக்க வேண்டும். ஆனாலும் ஒரு அத்தியாவசிய மக்களின் உணவுப் பொருட்களில் இவ்வளவு கோடிக்கணக்கில், மிக மிக பெரிய ஒரு கோடிக்கணக்கில் வந்து அவர்களால் லாபம் உழைத்தது என்பது உண்மையிலேயே அந்த 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 முதலாளிமார் வந்து ஒரு கோஆப்ரேட் கம்பெனியாக இவ்வளவு காலம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலம் இல்லை, இப்பொழுதும் ஒரு கோஆப்ரேட் கம்பெனியாகத்தான் அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோஆப்ரேட் கம்பெனின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு விளங்காமல் இருக்கலாம். கோஆப்ரேட் கம்பெனி இந்த தென்னிந்திய படங்கள்ல அதிகம் பாவிக்கப்படுகின்ற ஒரு வேர்ட் வந்து இந்த கோஆப்ரேட் கம்பெனி என்று சொல்றது. அது என்ன கோஆப்ரேட் கம்பெனி என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். கோஆப்ரேட் கம்பெனின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். உதாரணமாக சொல்ல போனால் ஒரு கிராமத்துக்குள்ள வந்து ஒரு 3 பழக்கடை இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு 3 பழக்கடை, உதாரணமாக ஒரு தோடம்பழம் விற்கிறாங்க. அந்த 3 பழக்கடையிலையும் தோடம்பழம். ஒரு பழக்கடையில் தோடம்பழம் ஒன்றின் விலை 25 ரூபா, இன்னொரு பழக்கடையில் 30 ரூபா, அடுத்த பழக்கடையில் வந்து 35 ரூபா. இவ்வாறாக 3 பழக்கடையில் தோடம்பழம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் அந்த வேர்ட் பாவிக்கிற அந்த கோஆப்ரேட் கம்பெனி என்றது வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வருது என்று வைத்துக்கொண்டால், அந்த கோஆப்ரேட் கம்பெனி என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த 3 பேர்கிட்ட இருக்கிற பழங்களையும் தான் கொள்வனவு செய்யும். எப்படி? 25, 30, 35 ரூபாவில் உள்ள 3 பழக்கடையில் இருக்கிற முழுவதுமான தோடம்பழங்களையும் தான் கொள்வனவு செய்யும். அதே விலைக்கு கொள்வனை செய்து போட்டு அவன் நாளைக்கு அந்த பழங்களை விற்பனை செய்வான். எவ்வாறு சொன்னால், ஒரு தோடம்பழம் 100 ரூபாய். இப்பொழுது மக்களுக்குள்ள ஒரே வழி அவனிடம் 100 ரூபாய்க்கு தோடம்பழங்களை வாங்குவதுதான். இதுதான் அந்த கோஆப்ரேட் கம்பெனி என்று சொன்னா. கோஆப்ரேட் கம்பெனி என்று சொன்னா, சிறிய வியாபாரங்களிடமிருந்து வியாபாரத்தை எடுத்துன்னு சொல்றதை விட பிடுங்கி என்று சொல்லலாம். பிடுங்கி தாங்கள் ஒரு சுயமாக நிர்ணயித்த விலையில் விற்பனை செய்வதுதான் கோஆப்ரேட் கம்பெனி. இவ்வாறாகத்தான் இந்த அரிசி முதலாளிமார்களும் உண்மையிலேயே அதை உழைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு அரிசி வியாபாரத்தில் இவ்வளவு தொகையான லாபத்தை வைத்து மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இவர்கள் இருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். எனது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் இவர்கள் இதைவிட வேறு ஏதாவது வழிகளில் தொழிலில் இருந்தார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த இதுவரை காலமும் வந்து அந்த முதலாளிமார்களின் அந்த நடத்தைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு கோஆப்ரேட் கம்பெனியாக ஒரு அரிசி ஆலை உரிமையாளர்களை கடந்த அரசாங்கங்களும் இந்த அரசாங்கங்களும் அதற்கு துணை போனது என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த கோஆப்ரேட் கம்பெனி என்ற விடயத்தால் பாதிக்கப்பட போவது மக்கள், நாடு உட்பட ஏனைய மற்ற வியாபாரிகளும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே வந்து இந்த அரசாங்கம் இந்த கோஆப்ரேட் கம்பெனிகளை வந்து உண்மையிலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது
எனது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.